வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் கூட்டு இன்னைக்கு சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அது குக்கரில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் பீன்ஸ் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு, காய் பருப்பு வேக கொஞ்சம் தண்ணி, இதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாங்க. 4 விசில் விட்டுருக்கேன் காய் பருப்பு வேக. பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்தாச்சுங்க. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 2 பொரிஞ்சு வரட்டும். பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். காயும் தாளிப்பில் சேர்த்துக்கலாங்க. காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாங்க. கூட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தேங்காய் சேர்த்தா கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இதில் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பீன்ஸ் கூட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.